இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிடுறேன் கைஸ். வீடியோ பண்ணுற மைண்டே போயிடுச்சு கைஸ். ஃபுல்லாக வந்து பார்த்தாக்கா ஏர்போர்ட் மாதிரி ஆகுது. இது இப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு இந்த கிரினாக்கா ட்ரெயின் டிக்கெட் நினச்சி பாருங்க. ஃபுல்லு ஜனம் தள்ளுறாங்க. ஆஃப்லைனில் டிக்கெட் கிடைக்க மாட்டேன். இந்த லாஸ்ட் வரையும் யார் பார்த்தீங்கன்னா ஃபுட் கேன்டீன் நல்லா இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இமான் எக்ஸ்ப்ளோரர் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஸ்டைல் ரயில்வே ஸ்டேஷனை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிட்டேன். இப்போ இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்லேயே எனக்கு ஸ்ட்ரைட்டாக சன்ரைஸ் அடிக்குது. மூஞ்சியில் பள்ளின்னு அடிக்குது வெயில். ஏன்னாக்கா 8 o'clock ஆச்சு காத்தால. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது. சுற்றில பாருங்கள், நல்ல ஒரு நேச்சரோட இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு கார்டன் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இப்போ நான் வந்து நின்று பேசின்னு இருக்கேன். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வீடியோவுக்கு நம்ம லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதான் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே வீடியோ சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பின்னாடி அங்கே தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா என்னான்னு தெரில. வாங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ பண்ணியிருந்தானே அது இந்த இடம் தான் கைஸ். இங்கே வந்து ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரீஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே அதுக்கு தான் வீடியோ பண்ணேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேத்துலேருந்து இங்கே பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படிந்து வர பஸ் இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கேத்துலேருந்து பிக்கப் பண்ணி திரும்ப இப்படி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ ஆராமா பத்துனுங்கிறாரு. நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காலை நீட்டுனே. மஸ்த் இல்லைங்களா? ஃபுல் நேச்சரோட பத்துன்னு அழகா பத்துட்டுக்கிறாரு. நான் செவனே தானா போய்க்கிறேன். யார் வம்பு தும்பு காய்ச்சி போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க இல்லைங்களா, இதுதான் இப்போது பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வந்து இப்போ நான் என்ன சொல்றது, எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போனோம்னாக்கா இங்கே பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இருக்குது கைஸ். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கார் பார்த்துருப்போம். கார் விட்டு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைக்குக்கானதும் ஃபெசிலிட்டி இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த எண்டுலேருந்து வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இது பண்ண முடியும், டிக்கெட் வாங்கி பிளாட்ஃபார்ம் உள்ள போகலாம். பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிளேஸில் இங்கே தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் அந்த லாஸ்ட்டில் இப்படிந்து உள்ள ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே
உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது பாருங்கள் கைஸ். ஆட்டோலாம் இங்கே இருக்குது. பஸ் கிட்டலாம் இங்கே ஆட்டோவில் போகலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபுல் க்ரௌடாக இருக்குது கைஸ். வந்து எப்படி டிக்கெட் வாங்க போகிறேன்னு தெரியல. Here I come. Oh. என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரிதான் நாங்க நடப்போம். இங்க வீடியோ பண்ணனா ரொம்ப கஷ்டம் பாருங்க கைஸ். கிரிக்கெட்டுக்கான லைன் வந்து ஃபுல் க்ரௌட் ஆயிடுது கைஸ். இங்க இது பாத்தீங்களா கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபுட் கவுண்டர். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபுட் கவுண்டர் கைஸ். இது அந்த லாஸ்ட்ல இருந்து ஒரு லாஸ்ட் வரையும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோர் இருக்குது. எந்த டிக்கெட் வேணாலும் இங்கே லைன் நின்று எடுக்கணும் guys. இந்த இடத்துல லைன் நின்று எடுக்கணும் கைஸ். இந்த இடத்துல இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ½ அன் ஹவரா வெயிட் பண்ணிடுறேன் கைஸ். இப்படி போனாக்கா பிளாட்ஃபார்ம் கிடைக்குது கைஸ். ட்ரெயின் பாத்தீங்களா கைஸ்? உங்களுக்கு அப்புறம் வீடியோல சொல்றேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. இதோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து இங்க உட்காந்துட்டேன் கைஸ். இந்த ஒரு டிக்கெட் இவ்வளவு நேரம் காத்து கொடுத்துருமா? நான் சும்மா சொல்ல ரியலாவே இந்த ஒரு டிக்கெட் கோசரம் ½ அன் ஹவருக்கு மேல காத்திருந்தேன். ½ அன் ஹவருக்கு மேல ஒன்னும் உள்ள ஜனம் தள்ளுறாங்க. ஆஃப்லைன்ல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ஆன்லைன்ல பண்ணுன்றாங்க. போன் பே பண்றதுக்கு ஸ்கேனர் எடுத்துன்னு போனாக்கா நான் ஆன் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்றதுக்குள்ளயோ வேற ஒருத்தர் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த டிக்கெட் வாங்கிட்டு போயிடறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறமேட்டுக்கு தான் லாஸ்டா இந்த வீடியோ பண்ற மைண்டே போயிடுச்சு. உங்களுக்கு இதுல சொன்னேனே வீடியோல சொல்றேன், இதான் சொல்றேன். உள்ள பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெஜாராயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்ட்ல வந்து நல்லா வீடியோ பண்ணலாம் சூப்பரா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன பண்றது எல்லாம் நடக்கும். நம்மளும் பொறுத்துந்தான் போகணும் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னாக்கா எஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டா தான் நீங்க பாக்க போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்துட்டேன். பாத்தீங்கன்னாக்கா அப்படியே இதெல்லாம் வந்து அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல போகுது. யாருமே இல்ல அப்படியே நம்ம வீடியோல பாக்கலாம். அங்க பார்த்தா டிக்கெட்டுக்கு அச்சுக்கிறாங்க. இங்க பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை இது உள்ள. இந்த இடத்துல வந்து நான் விளாக் பண்ணி போயின்னுக்கிறேன். வாங்க போவோம். யாரும் இல்லைன்னா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லாம் அந்த ஸ்கை வாக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கை வாக்கு யூஸ் பண்றான். யாரும் அங்கே வர்றது இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கட்டிக்கிறாங்க. யாரும் நாக்குறாங்களா பாருங்க. இங்க யாரும் இல்லை. இந்த பக்கமும் யாரும் இல்லை. இங்க சமோசா குளிப்பயங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டெப் இருக்குது. அது தவிர்த்து இங்க வேற எதுவுமே இல்லை. ஒரு காக்கா கூட இல்லை. இதான் எக்ஸிட். வாங்க ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோல என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். எங்கே கேட்டிங்கனாக்கா எங்கத்துல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துக்கு வந்துட்டு. இப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்க்கு எந்த கிதினாக்கா ட்ரெயின் டிக்கெட் நினச்சி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காத இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க முடிஞ்ச இந்த வீடியோ பத்தி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னாக்கா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு. வாங்க இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.